என்னோட பேர் ராஜி ஜோசப். நீங்க எங்களோட சேனலுக்கு தொடர்ந்து உதவி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மிக்க நன்றி. எங்களோட நிறுவனம் கடந்த 30 வருஷமா மக்கள் மத்தியில வேலை செஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தைங்க மத்தியில தரமான கல்வி, உடல் ஆரோக்கியம், அவங்க ஊட்டச்சத்துல நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 1500 குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட நன்கொடைகளை நாங்க வரவேற்கிறோம். ஸ்கிரீன்ல இருக்க QR மூலமாகவும் எங்களுக்கு டொனேட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டீட்டெயில் மூலமாகவும் நீங்க எங்களுக்கு உதவி பண்ணலாம். சொந்த ஊர் ஆனப்பட்டி. நாங்கள் இப்போ 8 வருஷமா SPBயில் வந்து பொருள் வாங்கிட்டு இருக்கோம். கூலி வேலைக்கு தான் போகிறோம். வந்து மானாவாரியாக கடலை போட்டிருக்கோம். இந்த மாதிரி சோளம் இந்த மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேலை பார்த்துட்டு கூலி வேலைக்கு போவோம். வேலை என்ன, நாங்கள் போனால் கூலி வேலைன்னா 300 ரூபா தராங்க. கூலி வேலைக்கு ஏற்ற கூலிக்கு போனால் அவங்க போனால் பாய் ஓட்ட போவாங்க. ஒரு நாளைக்கு கரண்ட் இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 100 பாய் ஓட்டுவாங்க, இல்லைனா 50 பாய் இப்படி தான் ஓட்டிக்கிட்டு வராங்க. சந்தை செலவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு பக்கம் செலவாயிருது. அப்புறம் உடம்பு சரியில்லை, இடையில காய்ச்சல், தலைவலி, பறிச்சைக்குன்னு அதுன்னு பிஸ்கட்டை தான் சரியாக இருக்குது. அதுக்கே பத்த மாட்டேங்குது நாங்கள் கூலி வேலை செய்கிறது. பாப்பா காலேஜ் போய்கிட்டு இருக்கு. அது என்ன சிலனா ஒரு நாளைக்கு பிள்ளைங்க வீட்டில் வேலை கூட பார்க்காம இருக்குங்க. ஒரு நேரம் முடிஞ்சிருக்கு, முடியாமல் இருக்குது. என்ன பண்ணுறது, இல்லைன்னா அனுசரித்து தான் ஓட்டிக்கணும். அதுங்களுக்கு அப்புறம் காலேஜ் ஃபீஸு அது இதுன்ட்டு பரீட்சைக்கு அதுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு 700 ரூபா கட்டும்பாங்க, ஒரு 1000 ரூபா கட்டும்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் வேலைக்கு போய்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாய் ஓட்ட போனால் ஒரு பாய்க்கு 90 ரூபா தராங்க. முடிஞ்ச வரையும் தான் ஓட்ட முடியும். மிஷின் ரிப்பேர்னால் ஒரு 40 பாய் தான் ஓட்ட முடியும். அப்படி மிஷின் நல்லா ஓடிச்சுன்னா ஒரு 60 பாய் ஓட்டலாம். அந்த மாதிரி இருக்குது. பாய் ஓட்டிகிட்டு வந்து மற்ற வேலை பார்த்துக்கிட்டு சிரமமாக தான் இருக்குது. குடும்பத்தில் என்ன பண்ணுறது. பையன் 10வது படிச்சுட்டு இருக்கான். SPB வீட்டில் வாங்கிட்டு வந்த பொருள்லாம் சுண்டல், கொண்டக்கடல, இதை கேழ்வரகு இதெல்லாம் அப்படியே கூழ் மாதிரி காய்ச்சி கொடுக்குறான். சுண்டலை வச்சு சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். பேரிச்சை மிளகாலாம் தர்றாங்க, அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தட்டைப்பயிறு வச்சு கொடுத்தோம். அப்புறம் ஒரு நாளைக்கு சுண்டல் வச்சு கொடுப்போம். அப்புறம் இந்த களியில் இப்போ ஒரு நாளைக்கு கிண்டுவோம். இந்த சத்து மாவுலாம் கொஞ்சம் சர்க்கரை போட்டு சுடு தண்ணி ஊற்றி பிணைச்சி கொடுப்போம், சாப்பிடுவாங்க. இப்போ நேற்றுக்கெலாம் வந்து அதை வச்சு சாப்பிட்டோம். சாப்பாடே சாப்பிடல, வந்து பசியும் எடுக்கலை, சாப்பிட்டோம். ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. அதை சாப்பிட்டோம்னா டெய்லியெலாம் செய்ய முடியாது. ஏதோ இப்போ ஒரு 4 நாளைக்கு செஞ்சோமா, அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து, ஒரு 5 நாள் கழித்து அப்புறம் அது மாதிரி செஞ்சுக்கிற மாதிரி. வாரத்தில் ஒரு நாளைக்கு செய்கிற மாதிரி. ஆனால் வாரத்தில் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு இந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி வந்து அந்த கேவுரு மாவுலாம். சத்து மாவு வந்து நைட்டு அது அன்றைக்கி சாப்பிட்டுச்சிங்கன்னா 2 நாளைக்கு ஒரு பிணைஞ்சு கொடுப்போம், சாப்பிடுங்க. சாப்பாடு தாங்க ஸ்கூலுக்கெலாம். அப்புறம் தோசை, இட்லி இந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். வந்து செய்யறதுக்கு டைம் இருக்காதா, கூலி வேலைக்கு போகிறதுனால ஏதோ மாதத்தில் 2-3 நாளைக்கு இட்லி தோசைக்கு போட்டுக்குவோம். ஒரு நாளைக்கு ஒரு வச்சோம்னா 2 நாளைக்கு வச்சுக்குவோம். காலைக்கு ஒரு 7-8 மணிக்கெலாம் வேலைக்கு போயிடுவோம். 8 மணிக்கெலாம் போனால் தான் கூலி வேலைக்கு அங்கே போய் 8:30க்கெலாம் ஜாயின் ஆக முடியும். இல்லை அதுக்கு நேரம் கழித்து போனோம்னா நேரம் கழித்து தான் விடுவாங்க. கரெக்டான டைமுக்கு போனோம்னா கரெக்டான டைமுக்கு முன்னாடி அரிக்குவோம். எல்லாம் செஞ்சும் செய்யாமல் இருக்குங்க, போட்டு லவலான்னு ஓடுவோம், வந்து செய்வோம், சாப்பிடாம போனால் அந்த வேலை டைமுக்கு போனால் தான். இப்போ களைப்பறி சீசனுக்கு இப்போ போனோம்னா ஒரு 1000 ரூபாய்க்கு சம்பாதிக்கலாம். அதுக்கு மேலே அப்புறம் அந்த சீசன் இப்போ தான். அப்புறம் மற்ற நாளைக்கெலாம் வேலை இல்லைன்னா வீட்டில் தான் இருக்கணும். ஏன்னா வேலைக்கு மற்றபடி பாய் ஓட்ட போனோம்னா அதான் நம்ம சொன்ன மாதிரி தான் மிஷின் ரிப்பேர் ஆயிரும். போனால் ஒரு நாளைக்கு 30 பாய் கூட ஓட்டிகிட்டு வந்திருக்கேன், 20 பாய் கூட ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி இருக்குது. அதுவும் மெக்கானிக் வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்தா தான், இல்லைனா அதுவும் பழப்பு போயிடுச்சு எங்களுக்கு. அது ஒரு நாளைக்கு நாங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டு மணிக்கணக்காக சும்மா தான் உட்காந்துருப்போம். இல்லை வேலையே செய்ய மாட்டோம். வந்து மிஷின் ரிப்பேர் வந்து பார்த்து கொடுங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. இருந்து பார்த்துட்டு சாயந்தரம் டைம் ஆச்சுன்னா நாங்கள் பாட்டுக்கு வந்துடுவோம். வீட்டில் துணி துவைக்கணும், சாப்பாடு செய்யணும்னு வந்துடுவோம். அப்படி தான் போயிட்டுருக்கு. கூலி ஒரு நாளைக்கு வந்து அத்தை கூலி வேலைக்கு போனோம்னா 300 ரூபா கூலி கொடுக்குறாங்க. 4 மணி வரைக்கும் 5 மணிக்கு தான் வருவாங்க. காலையில் இப்போ 8:30 மணிக்கு போய் காட்டில் இறங்கினோம்னா 5 மணிங்கிறது 5:30 கூட ஆயிரும். 400 ரூபா கூலி. ஆனால் நாங்கள் வந்து அப்படி செய்ய முடியாது. பிள்ளைங்களாம் துணி துவைக்கணும், அதை பண்ணணுனால நாங்கள் வந்து மதியானமே வந்துடுவோம். 3 மணிக்கெலாம் 300 ரூபாய்க்கு செஞ்சுட்டு. அது டெய்லியெலாம் வேலை இருக்காது. அந்தந்த சீசனை பார்த்தா இப்போ கடலை போட்டிருக்காங்களா, அதுக்கு போகிறோமா, அது முடிஞ்சிச்சா, அப்புறமேட்டுக்கு இந்த களைப்பறி இருந்துச்சு, பயிர் நட வந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். மற்றபடி வேலை கிடைக்கிற சமயம் போய்கிட்டே தான். அப்புறம் இடையில வந்து பாய் மிஷினுக்கு போனால் தான் அது அப்படி இருக்குது. நாங்கள் இப்போ 8 வருஷமாக வாங்கிட்டு இருக்கோம் பொருள். SPB படிக்கிறவங்க தான் நன்றி சொல்லணும். இத்தனை வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ்.